நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், 3 தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் பட்டப்பகலிலே வெட்டி கொல்லப்பட்டார். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு விடிய காலை 3 மணியில இன்று விடிய காலை 3 மணிக்கு என்ன ஊர் சார் இது? கதிர்காமம் பகுதியில் ஒரு ஆட்டோ டிரைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். பொதுமக்கள் வெளியிலே வருவதற்கு பயப்படுகிறார்கள். சுதந்திரமாக பொதுமக்கள் நடமாட முடியவில்லை. வியாபாரிகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். மகளிர் நகைகளை போட்டு இரவில் நடமாட முடியவில்லை. அதாவது அமைதி பூங்காவாக இருந்த புதுவை திரு ரங்கசாமியின் தலைமையில் அவருடைய ஆட்சியில் கொலை நகரமாக மாறியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி உடனடியாக காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். பிரதமர் அவர்களும் வெகு விரைவில் அந்த காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். 4 மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுவை மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள். இடைக்கால உத்தரவின்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் அந்த கூட்டத்தில் முடிவு எடுப்பார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் புதுவைக்கு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய விழாவிலேயும் மற்றும் ஜிப்மர் மருத்துவ நிறுவனத்துடைய விழாவிலேயும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது புதுவை மாநிலத்தில் மாசுபடாத சுற்றுலா நகரமாக ஆக்குவோம் என்று பிரதமர் அவர்கள் புதுவை மாநில மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் பிரதமரை சந்தித்து புதுவை மாநிலம் ஒரு சுற்றுலா நகரம், புதுவை மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பல திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நிதி ஆதாரத்தை மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் பிரதமர் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி பல நல்ல திட்டங்களை புதுவைக்கு கொண்டு வருவதற்கு, சுற்றுலா திட்டங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு வரைவு தயாரிக்கப்பட்டு அது ஒப்புதல் அளிக்கும் சமயத்தில் ஆட்சி மாறியது. அப்படி இருந்தாலும் கூட அந்த திட்டத்தையும் இணைத்து சுமார் 15 திட்டங்களுக்கு மத்திய அரசு மத்திய சுற்றுலாத்துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொத்தம் 120 கோடி ரூபாய், 120.15 கோடி ரூபாய் புதுவைக்கு மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும் புதுவை மாநில வளர்ச்சிக்கு யார் பாடுபடுகிறார்கள் என்பது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும். புதுவையில் தரமற்ற அரிசி, புடுத்து போன அரிசி, மக்கள் வாயிலே வைக்க முடியாத அரிசி திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சியிலே பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் பொன்னி அரிசியை இலவச அரிசியாக புதுவை மாநில மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தரமில்லாத அரிசி போடுவதால் அதை பொதுமக்கள்
உண்ண முடியாமல் தெருவிலே கொட்டுவதும் மாடுகளுக்கு கொடுப்பதுமாக இருக்கிறார்கள். இதனால் புதுவை மாநில மக்களுக்கு முறையாக தேர்தலில் அவர் அறிவித்த தரமான அரிசியை போடுவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. செல்போன் கோபுரங்கள் தற்போது வெளியிட்டு வரும் கதிர்வீச்சின் அளவை குறைக்கும் விதமாக நேற்று முதல் புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. செல்போன் கோபுரங்கள் தற்போது வெளியிட்டு வரும் அதிகப்படியான கதிர்வீச்சின் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மனிதர்களுக்கும் மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே செல்போன் கோபுரங்கள் வெளியிடும் கதிர்வீச்சின் அளவை குறைக்கும் நோக்கத்தில் கண்டிப்பாக பல புதிய கட்டுப்பாடு விதிகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக செல்போன் கோபுரங்களில் இருந்து தற்போது வெளியாகி வரும் கதிர்வீச்சின் அளவானது 10% குறையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்டனாக்களுடன் கூடிய கட்டடங்களின் மாடியில் செல்போன் கோபுரங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 2 ஆண்டனா கொண்ட செல்போன் கோபுரங்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து குறைந்தது 35 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சுமார் 5 லட்சம் செல்போன் கோபுரங்களில் 95% கோபுரங்கள் இந்த புதிய கட்டுப்பாட்டின் கீழ் ஏற்கனவே வந்துவிட்டன. இருப்பினும் இந்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டு வருவதாக கண்டுபிடிக்கப்படும் ஒவ்வொரு கோபுரங்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு கபில் சிபல் கூறுகையில், செல்போன் கோபுரங்களுக்கு தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகள் உலகின் பல பகுதிகளில் பின்பற்றப்பட்டு வரும் அளவை விட 10 மடங்கு கடுமையானது என்று தெரிவித்திருந்தார். மேலும் அதேபோன்று செல்போன்கள் வெளியிடும் கதிர்வீச்சு அளவிற்கு மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 வாட் கிலோ என்ற அளவாக உள்ள செல்போன்களின் உள்வாங்கும் கதிர்வீச்சு சக்தியின் அளவை 16 வாட் கிலோ என்ற அளவாக குறைக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை நிறைவேற்றுவதற்கு செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 1 வருட கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களும் அடுத்த வருடம் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் கலால் துறையின் ஆணையருமான தீபக் குமாரின் உத்தரவின்படி கலால் துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பகுதியில் எரிசாராயம், போலி மதுபானம் தயாரித்தல், கடத்துதல், விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களை தடை செய்யும் பொருட்டு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் கலால் துறை ஆணையருமான தீபக் குமார் உத்தரவின்படி கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் கலால் துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் பிள்ளைச்சாவடி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பிள்ளைச்சாவடி அருகே உள்ள முந்திரி தோப்பில் போலி மதுபானம் தயாரிக்க மூலப்பொருட்கள் ஏற்றி வந்த மினி லாரியை மடக்கி பிடித்தனர். கலால் துறையினரை கண்டதும் மினி லாரியில் இருந்த 3 தப்பி ஓடிவிட்டனர். ஓட்டுநர் மட்டும் பிடிபட்டார். மினி லாரியை சோதனை செய்ததில் 120 அட்டைப்பெட்டிகளில் 6000 காலி பாட்டில்கள், போலி லேபிள்கள், போலி மதுபான தயாரிப்பு இயந்திரம், 20 கேன்களில் 1000 லிட்டர் சாராயம், போலி கார்க், எசன்ஸ், அட்டைப்பெட்டிகள் என ஏராளமான பொருட்கள் இருந்தன. கைப்பற்றப்பட்ட லேபிள்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே விற்கப்பட வேண்டும் என அச்சிடப்பட்டிருந்தது. எனவே போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு பின்னர் அவை தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்ல இருப்பது தெரிய வந்தது. பிடிபட்ட மினி லாரி ஓட்டுநர் கொம்பாக்கம் செட்டித்தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் என்பதும் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு மினி லாரி உட்பட 2 லட்சம் ரூபாய் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையில் இந்த போலி மதுபான தயாரிப்பில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கவி என்கின்ற கவிக்குமார் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் மினி லாரியில் இருந்து தப்பியோடிய முத்தியால்பேட்டை கவி என்கின்ற கவிக்குமார், நயனார் மண்டபம் வேலு, சாமிப்பிள்ளை தோட்டம் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட சோதனையில் கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன், காவல் ஆய்வாளர் கண்ணன், துணை தாசில்தார்கள் குமரன், செந்தில்குமார், காவலர்கள் முருகன், ராஜசேகர், ராஜா, நடராஜன் ஆகியோர் ஈடுபட்டனர். நேற்று இரவு நமது கலால் துறையிலிருந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது பிள்ளைச்சாவடி ஏரியாவில் போலி மதுபானம் தயாரிக்கிறதுக்காண்டி சில பேர் மூலப்பொருட்களை கடத்திட்டு போறதா தகவல் வந்தது. அதை வச்சு நம்ம டீம் கலால்துறை ஆய்வாளர் அன்பழகன், அப்புறம் காவல்துறை ஆய்வாளர் திரு கண்ணன், துணை தாசில்தார்கள் குமரன், செந்தில்குமார் மற்றும் காவலர்கள் எல்லாருமே டீம் இந்த வண்டியை சேஸ் பண்ணி போய் நேற்று பிள்ளைச்சாவடி பக்கத்துல வண்டியை பிடிச்சிருக்காங்க. இது சுமார் 1000 லிட்டர் ஸ்பீரியஸ் லிக்கர் போலி சாராயம் பிடிபட்டிருக்கு. மற்றும் இந்த எசன்ஸ், கேன், பாட்டில், கார் எல்லாமே பிடிபட்டிருக்கு.
அப்படிப்பட்ட லேபிள்ல இருந்து இந்த மதுபானத்தை வந்து தமிழ்நாடு பகுதியில் வந்து விற்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியுது. இப்போ வந்து இதுல ஒரு டிரைவர் வந்து பிடிபட்டிருக்காரு. புதுவை உள்ளாட்சி தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் கடந்த 22ஆம் தேதி வெளியிட்டது. இந்த பட்டியல் 5 நகராட்சிகள் 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் வார்டு வாரியாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட இடங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலை பொதுமக்கள் பார்வையிடலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியல் பதிவு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ள அலுவலரிடம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம். 1/1/2012 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இதுநாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தவறியவர்களும் உரிய சேர்த்தல் படிவத்தை பூர்த்தி செய்து வரும் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்தந்த வார்டு அதிகாரிகளிடம் அளிக்கலாம். அந்தந்த பகுதிகளில் உள்ள ஆணையர்கள், வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் வார்டு வாரியாக சென்று வரைவு வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டு உள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான சந்தேகங்களை அந்தந்த வார்டு அதிகாரிகளை அணுகி பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் ஆகிய பணிகள் முடிவடைந்த பின்னரே மொத்த வாக்காளர்களின் விவரம் தெரியவரும். ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களை போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பைரோன் சிங் குர்ஜார் பாராட்டி பரிசு வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களை மாதந்தோறும் போக்குவரத்து காவல்துறை பாராட்டி பரிசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக பணியாற்றியதாக கண்டறியப்பட்ட 2 உதவி ஆய்வாளர்கள், 5 காவலர்கள், 1 ஊர்காவல் படை வீரர் உள்ளிட்ட 8 பேருக்கும் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பைரோன் சிங் குர்ஜார் பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கினார். இதில் காவலர் அப்துல் கரீமுக்கு பணமுடிப்பாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் தவளக்குப்பத்தில் நடைபெற்ற விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த சண்முகம் என்பவரும் பாராட்டப்பட்டார். கூட்டத்தில் போக்குவரத்து துறை காவல் உயர் அதிகாரிகள், ஆய்வாளர்கள், காவலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.